ஹாய் ஃபேமிலிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? போன வீடியோவில் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஃபோட்டோ ஷூட் பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு ஃப்ரேம் அனுப்பியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக 3 ஃப்ரேம் அனுப்பிச்சிருந்தாங்க. லார்ஜ் சைஸில் ஒன்று, மீடியம் சைஸில் ஒன்று, ஸ்மால் சைஸில் ஒன்று. 3மே க்யூட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணதையும் நான் கேட்டதில்லை. இப்படி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அவங்க அனுப்புனதையும் நான் பார்த்ததில்லை. எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. கேக் வந்து கொடுத்து அனுப்பிச்சதுலேருந்து, அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருந்தாங்க. டைமு, பேரண்ட்ஸோட நேம் அதெல்லாம் போட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி வீட்டுக்கு வரும்போது நான் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் பேபிஸ்க்கு இதெல்லாம் வாங்கினோம். நேம் போட்ட பிரேஸ்லெட் வாங்கினோம். அர்ஃபாஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஒன்று வாங்கினோம். அப்புறம் காலுக்கு போடுற தண்டா, அதுக்கப்புறம் செயினில் டாலர் பார்த்தீங்கன்னா ஆயத்துல் குர்ஸி எழுதியிருக்கோம். ஸோ இது 3மே பேபி வந்து வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு டே வந்து நான் வந்து பேபிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து பிறந்த 1 வீக் அப்படின்றதுனால எல்லாமே பெருசாக இருந்துச்சு. ஸோ ஒரு 3 months அந்த மாதிரி வந்து பேபிக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.